அது தளபதி வந்து சொன்ன மாதிரி தான் எல்லாரும் வாழமொழி தான் நிற்கிறோம். விஜய் அரசியல் பண்ணுறது வந்துட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள், நல்லபடியாக எல்லாருமே வளர்ச்சி பெறட்டும். தாவேக்காரர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், தாவேக்கா சொல்கிறாங்க 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று தாவேக்கா இன்னொன்று திமுக அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு நகைப்புக்குரியதாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு அரசியலே பேசாத கட்சி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கரூர் சம்பவம் உங்களுக்கு தெரியும், அது எப்படி நடந்துச்சு, என்னமா நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய் அம்பேத்கர் 5 தலைவரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்க தாவேக்கா. காமராசர், பெரியார், அஞ்சலை அம்மாள், இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் ஏற்றிருக்காங்க. இந்த தலைவர்களை பற்றியே ஒரு 20 நிமிஷம் விஜயை பேச சொல்லுங்கள். நான் இந்த அரசியலை விட்டு போயிடுறேன். ஏன் இந்த அரசியலை பேச மாட்டேன். விஜய் வந்துட்டு அந்த இதில் கரூர் சம்பவத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு சரியாக இல்லை அப்படின்னு. அந்த வீடியோ காணொலியை நீங்கள் அந்த கரூர் சம்பவம் நடந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்துட்டு போலீஸுக்கு நன்றி சொல்லுவார். காவல்துறைக்கு நன்றி, எங்களுக்கு பாதுகாப்பு அளித்ததற்கு அப்படின்னு நன்றி சொல்லுவார். அப்புறம் எப்படி நீங்கள் காவல்துறை மேலே, திமுக அரசு மேலே குற்றம் சாட்டுறீங்க? எதன் அடிப்படையில் குற்றம் சாட்டுறீங்க? தளபதியை பார்த்து எல்லோரும் பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்து அவர் ஒரே வார்த்தை சொன்னார். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றதும் மாநாட்டுக்கு வர்றதும் எல்லாருமே வர்றது தான், எல்லாமே வரது போகிறது தான். எல்லாருக்கும் உரிமை கொடுக்குற மாரி அவருக்கும் ஒரு இடம், அவர் கேட்குற இடத்த அவருக்கும் கொடுங்க. அவர் என்ன கேட்குறாரோ அதை கொடுங்க. அரசாங்கத்தால் அது கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக உங்களால் முடியும்னு நினைக்கிறேன். நான் பாஜகவை கொள்கை எதிரிங்கிறீங்க, திமுகவை அரசியல் எதிரிங்கிறீங்க. அரசியல் இல்லாமல் கொள்கை வந்துருச்சா? விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே தப்பான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் காரணம் கிடையாது. இந்த ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு, இந்த ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாமல் மேடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிப்போம் அப்படின்னு ஆவேசமாக பேசுகிறாரு. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசியலில் வந்துட்டு என்றைக்குமே சரி, ஒரு நாகரிகம் கருதி ஒரு பணிவாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த வன்முறையாகலாம் எப்போதுமே வந்துட்டு மக்கள் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு வன்முறையை விரும்பவே மாட்டாங்க. அதுதான் ஒரே வார்த்தை சொன்னாங்க. 40 நாள் இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, அதோட உங்கள் எல்லா இதுவுமே முடிஞ்சு போயிடும். எங்கள் தளபதி வந்து எல்லோரும் நல்லது தான் பேச கற்றுக் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி அடாவடித்தனம் பேச கற்றுக் கொடுக்கல. அந்த 40 நாள் இருக்குது உங்களுக்கு, 6 மாதம் வரைக்கும் உங்கள் டயம். அதுக்கப்புறம் 2026 தளபதியோட ஆட்சி தான் இருக்கும். ஆதவ அர்ஜுனா ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம், எங்களால் சதவீதம் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு அவர் கருத்தை முன் வைக்கிறாரு. அவங்க கட்சியில் பொறுப்பு போடுறதுக்கே நிறைய பேர் வந்துட்டு பணம் வாங்கி நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்தது. நீங்கள் சமூக வலைதளங்களில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு இவங்க எப்படி ஒரு பொறுப்புக்கே மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு பொறுப்பு போடுறாங்க அப்படின்னா, இவங்க எப்படி வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்க? மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவ்வளோதான். என்னோடய சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் டிவிக்கு தான். நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் என்ன செய்கிறாரு, அடுத்த மாற்றம் என்னங்கிறத பார்க்கணும். 75 வருஷமாக ஒருத்தங்க ஆண்டுட்ருக்காங்க, அவங்க பண்ணுறது தான் கரெக்டு, அவங்க பண்ணுறது சப்பா அப்படிங்கிறத விட இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். கொடுத்து பார்த்தா தான் தெரியும். இந்த போட்டி தாவேக்காவா திமுகவா? சரி, நீங்கள் சொல்கிறது சரி. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கட்சியோட தாவேக்காவோட தலைவர் விஜய் ஃபஸ்ட்டு அரசியல் படுத்தப்படணும்ல. அவரே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து படிக்கிறாரு. பார்த்து படிக்கிறதெல்லாம் சரி, நீங்கள் கரெக்டாக அரசியல் எல்லாம் பேசணும். கொஞ்சம் தூரம் லாங்கில் அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இதனால் வந்து விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே தப்பான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் காரணம் கிடையாது. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றதும் மாநாட்டுக்கு வர்றதும் எல்லாருமே வர்றது தான், எல்லாமே வரது போகிறது தான். எல்லாருக்கும் உரிமை கொடுக்குற மாரி அவருக்கும் ஒரு இடம், அவர் கேட்குற இடத்த அவருக்கும் கொடுங்க. அவர்கள் அனைவரும் அரசியல் படுத்த வேண்டும். அவர்களும் அந்த கட்சியில் உள்ள தொண்டர்களும் சரி, இன்னும் ரசிகர்களாக இருக்கிறவர்களும் சரி, அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக விளங்கக்கூடிய விஜய் அவர்களும் அரசியல் பட வேண்டும். அப்போ தான் இந்த எல்லாரையும் வந்துட்டு ஒருங்கிணைச்சி இந்த கட்சி வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீடிக்க முடியும். நான் சொல்கிறேன், ஒரு ரசிகனாக சொல்கிறேன், ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே, இது 2த்து நடுவில் தான் போட்டியே. புஷி ஆனந்த் 2ஆம் கட்ட தலைவரா, அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏய் மேலே ஏறாத தம்பி இறங்கு, இதெல்லாம் அரசியலே கிடையாது.
மக்களை வந்துட்டு இத்தனை லட்சம் பேர் வராங்க, 41 மக்கள் உயிரிழப்பு ஏற்படுது கரூரில். ஏன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு திமுக அரசை குற்றம் சாட்டுறீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, டிவிக்கே ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. மக்கள் ஆதரவு இருக்குது. என்றைக்குமே டிவிக்கே டிஎம்கே ரெண்டுக்கும் தான் போட்டி. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்துச்சு, ஆனால் யாரையும் அந்த பக்கத்தில் எங்கேயும் யாரையும் அழைச்சிட்டு போய் விடல. 30 நாள் காரியம் முடிஞ்சு தான் என் தளபதி வெளில வந்து எல்லாரும் பேசியிருக்காரு. அவங்க சொந்தமாக இருந்து தான் அந்த 30 நாள் காரியம் முடிஞ்சு போயிருக்காரு. அதே அவங்க வீட்டில் அப்பா அம்மா யாரையா இருந்தால் அந்த 30 நாள் வெளில வருவீங்களா? வரணும் தான் சொந்தம் நினச்சி தான் அவர் வந்து 30 நாள் கழித்து வெளில வந்திருக்காரு, எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. இதை வந்து கரூர் போகலையேன்னு எல்லாமே, அவர் கரூர் போக முடியாதுங்கிற, கரூர் போயிருக்காரு, போகிறதுக்காக பர்மிஷன் கேட்டுருங்க. விஜய் கட்சி மட்டும் இல்லை, தாவேக்கா மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, என்ன மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சுற்றிலும் 40 மண்டபம் விசாரிச்சிருக்காங்க. 40ல் ஒரே ஒரு மண்டபம் கொடுத்துருக்காங்க. அது என்ன மண்டபம்னா ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இது சைட்லலாம் எந்த இதுவும் இல்லாமல் ஒரு மண்டபம் கொடுத்துருக்காங்க. அந்த மண்டபத்தில் நார்மலாகவே கூட்டம் வரும். அந்த மண்டபத்தில் கொடுத்தா எப்படி கூட்டம் வராமல் இருக்கும்? அப்போ மீறி மறுபடியும் அதேமாதிரி அசம்பவம் நடக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த மக்கள் நல்லபடியாக பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனால் உண்மையை சொல்ல போகணுன்னா விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு வங்கி சதவீதம் இங்கே நிறையாவே இருக்குது. அவர் தனிச்சையாக நின்னாலும் அவரால் குறைஞ்சபட்சம் 15% வாக்காவது அவரால் வாங்க முடியும்.